எப்போதும் 16 வயது போல இளமையாக இருக்க நெல்லிக்காய், இதயத்தை பலப்படுத்த செம்பருத்தி, மூட்டு வலிக்கு முடக்கத்தான், மூக்கு சளிக்கு கற்பூரவள்ளி, வாய்ப்புண் வயிற்று புண்களுக்கு மணத்தக்காளி, இரத்தத்தை சுத்தமாக்க அருகம்புல், மாரடைப்பு வராமல் தடுக்க மாதுளை, புற்றுநோய்க்கு சீத்தாப்பழம், ஜீரணத்திற்கு அன்னாசி பழம், மூளை பலமாக இருக்க பப்பாளி, ஆஸ்துமாவிற்கு ஆடாதோடை, வாயு தொல்லைக்கு வெந்தய கீரை, ஞாபக சக்தியை அதிகரிக்க வல்லாரை கீரை, உயர் இரத்த அழுத்தத்துக்கு பசலை கீரை, அஜீரணத்துக்கு புதினா, முடி கருப்பாக இருக்க முருங்கை, முகம் பளிச்சென தேஜஸாக இருக்க திராட்சை, உடல் பொன்னாக மின்ன பொன்னாங்கண்ணி, நெஞ்சு சளிக்கு சுண்டைக்காய், கண் பார்வை தெளிவாக இருக்க கேரட், இரத்த சோகைக்கு பீட்ரூட், மஞ்சள் காமாலைக்கு கீழா நெல்லி, சிறுநீரில் கல் இருந்தால் அதை போக்க வாழைத்தண்டு. உலகின் மிக விலையுயர்ந்த இலை இந்த பப்பாளி இலை. ஏனென்றால் இது உங்களுக்கு எந்த ஒரு அற்புதத்திற்கும் குறைவானது அல்ல. முதலில் ஒரு பப்பாளி இலையை எடுத்து நன்கு கழுவ வேண்டும். பிறகு அந்த இலையை சிறு துண்டுகளாக நறுக்கி சிறிதளவு தண்ணீர் சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும். அரைத்த விழுதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி அதன் சாற்றை மட்டும் தனியாக பிரித்தெடுக்க வேண்டும். அந்த சாற்றுடன் ஒரு ஸ்பூன் தேன் மற்றும் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். தயாரான இந்த ஃபேஸ் பேக்கை முகத்தில் தடவி 20 நிமிடங்கள் வரை வைத்திருக்க வேண்டும். பப்பாளி இலைகளில் உள்ள சத்துக்கள் முகத்தில் உள்ள நிறமிகளை நீக்கி சருமத்திற்கு நல்ல பொலிவை. மலச்சிக்கல் அதிகமாக உள்ளவர்கள் இந்த பீர்க்கங்காயுடைய தோல் பகுதியை மட்டும் எடுத்து அதை சட்டினியாக துவையலாக சாப்பிடும் மலச்சிக்கல் முற்றிலுமாக தீர்ந்து போய்விடுவதை வீட்டுல வயசான பெரியவங்க இருக்காங்கன்னா அந்த பீர்க்கங்காயோட தோலை எடுத்து வதக்கி சட்டினி செஞ்சு ராத்திரி உணவுல அல்லது காலை உணவுல அல்லது மதிய உணவுல ஒரு துவையலாவோ சட்டினியா வாரத்துக்கு 2 நாள் கொடுக்கும். அவங்களோட மலச்சிக்கல் அப்படியே படிப்படியாக குறைந்து காலை எழுந்த உடனே வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடையலாம். சீரகம், வெந்தயம் மற்றும் ஓமம் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு இயற்கை மருத்துவத்தின் அற்புத பயன்களை பற்றி தெரியுமா? இது மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் அருமருந்தாக செயல்படும். இந்த கலவை கணையத்தில் வேலை செய்து அதை சீரமைத்து இன்சுலின் சுரப்பை தூண்டுவதன் மூலம் சர்க்கரை நோயை முழுமையாக இல்லாமல் செய்ய உதவுகிறது. PCOD, மாதவிடாய் ஒழுங்கின்மை மற்றும் மாதவிடாயே ஆகாமல் இருக்கும் பெண்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது. கருஞ்சீரகம் புற்றுநோய் கட்டிகளை சுருக்க உதவுவதால் இது புற்றுநோய் உள்ளவர்களும் குடிக்கலாம். அதற்கு கருஞ்சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், ஓமம் 50 கிராம். இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக வறுத்து பொடியாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் இரவு நேரத்தில் 1/4 டம்ளர் தண்ணீரில் 1 டீஸ்பூன் இந்த பொடியை கலந்து குடிக்க வேண்டும். லெமன் சாதம் அதிக சுவையாக இருக்க மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பூண்டு பற்கள், சிறிது கொத்தமல்லி தழை, சின்ன சைஸ் இஞ்சி, 4 தேங்காய் கீற்றுகள் இவற்றை கொரகொரப்பாக அரைத்து எலுமிச்சை சாதம் தாளிக்கும் போது அதனுடன் சேர்த்து கிளறி லெமன் சாதம் செய்து பாருங்கள். சுவையும் சத்துக்களும் அதிகமாக இருக்கும். பச்சை மிளகாய் 10, பழுத்த தக்காளி 2, சிறிது உப்பு. இதனை மிக்சியில் நன்றாக அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். தாளிப்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிந்துடன் சிறிது கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிந்தவுடன் அரைத்து வைத்திருக்கும் பச்சை மிளகாய், தக்காளி விழுதை அதனுடன் சேர்த்து சிறிது கொதி வந்தவுடன் இறக்கி இட்லி தோசைக்கு சாப்பிட ருசி அபாரமாக இருக்கும். இட்லி தோசை அதிகமாகவும் சாப்பிடுவீர்கள். 2 நாட்கள் ஸ்டோர் செய்தும் சாப்பிடலாம். செய்து சுவைத்து மகிழுங்கள். நிலக்கடலையை வறுத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு அதில் ஒரு தேக்கரண்டி நிலக்கடலை பொடியை லெமன் சாதத்துடன் சேர்த்து கிளறி சாப்பிட லெமன் சாதத்தின் சுவை கூடுதலாக இருக்கும். அகத்தி கீரையின் முக்கிய பயன்கள்: குடல் புண்கள் மற்றும் தொண்டை புண்களை ஆற்றுவது, காய்ச்சலை குறைப்பது, உடல் சூட்டை சமன் செய்வது, மலச்சிக்கலை போக்குவது மற்றும் இரும்பு சத்து வழங்குவது. மேலும் இது உடலின் உள் உறுப்புகளை தூய்மையாக்கி முகத்திற்கு பொலிவை அளிக்கிறது மற்றும் பக்க விளைவுகளை குணப்படுத்தும் திறன் கொண்டது. ஒரு கைப்பிடி வரமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2ஐயும் பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொடியை எந்த குழம்பில் சேர்த்தாலும் குழம்பு சுவையாகவும் மணமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஆபால் சாப்பிட்றது ஒரு மெடிடேஷன் மாதிரி. போட்டு விட்டோன்னே அது சூடாக உடஞ்சிடாம அப்படியே வாயில போடுறது ஒரு கலை. அது ஒரு கலை. அது
அந்த சமயத்தில் எந்த பேச்சு கான்வர்சேஷன் இருக்காது, டைவர்ட். மற்ற கூட சாப்பிட்டு ஆமாச்சி போனியா சரிடா என்னாச்சு பேசலாம். நான் ஆபால் மட்டும் கான்சன்ட்ரேட் அது வாயில் போட்டு சுடும். அது ஒரு எல்லாரும் கண்டிப்பா தினமும் ஒரு கொய்யாப்பழமாச்சும் சாப்பிடுங்க. கொய்யாப்பழம் சாப்பிடுறதுனால முக்கியமா நம்ம உடம்புக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து 100 கிராம் கொய்யாப்பழத்துல இருந்து நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சியை விட 2 மடங்கு விட்டமின் சி கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். 2வது, கொய்யாப்பழத்துல தான் ஃபைபர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. 100 கிராம்ல இருந்து சராசரியா 6ல இருந்து 8. புளிச்சக்கீரை பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. இதில் இரும்புச்சத்து, கால்சியம், வைட்டமின்கள், ஃபோலிக் அமிலம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இது உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைக்கவும் பித்தம் மற்றும் உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. பிரியாணி செய்யும் பொழுது இந்த சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணா பிரியாணியின் சுவை பல மடங்கு அதிகரிக்குமா? பிரியாணி செய்ய இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது அதனுடன் பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், சோம்பு இவைகளையும் சேர்த்து அரைத்து போட்டு பிரியாணி செய்தால் மிகவும் சுவையாக. சமைக்கிறதுக்கு முன்னாடி கோழி இறைச்சியை கழுவுவீங்களா? அப்போ உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கோழி இறைச்சியில கேம்பைலோபாக்டர் அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கும். இது ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா. நீங்க இறைச்சியை 70 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வச்சு நல்லா சமைக்கல அப்படின்னா அந்த சரியா சமைக்கப்படாத இறைச்சியில இந்த பாக்டீரியா அப்படியே இருக்கும். அது உங்களுக்கு ஃபுட் பாய்சனையும் ஏற்படுத்தலாம். அதே போல பெரும்பாலானவங்க சிங்க்ல தண்ணியை திறந்து விட்டு அந்த கோழி இறைச்சியை ரன்னிங் வாட்டர்ல கழுவுவாங்க. அப்படி கழுவும் போது அந்த தண்ணி உங்க கைகள்ல, உங்க உடையில, பக்கத்துல இருக்கிற தின்பண்டங்கள் இருக்கிற பாத்திரத்துல இதெல்லாம் படும். அப்படி தெரிக்கிற தண்ணியில அந்த பாக்டீரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்க உடம்புக்குள்ள போகும்போது அது ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தும். இதனால இறைச்சியை கழுவும் போது சுத்தமாவும் பாதுகாப்பாவும். அகத்தி கீரையின் முக்கிய பயன்கள்: குடல் புண்கள் மற்றும் தொண்டை புண்களை ஆற்றுவது, காய்ச்சலை குறைப்பது, உடல் சூட்டை சமன் செய்வது, மலச்சிக்கலை போக்குவது மற்றும் இரும்பு சத்து வழங்குவது. மேலும் இது உடலின் உள் உறுப்புகளை தூய்மையாக்கி முகத்திற்கு பொலிவை அளிக்கிறது மற்றும் பக்க விளைவுகளை குணப்படுத்தும் திறன் கொண்டது. தினமும் துளசி இலைகளை சாப்பிட்டு வந்தால் சளி, இருமல், காய்ச்சல் தொந்தரவு இருக்காது. மன அழுத்தம் குறையும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த ஒரு காயை நீங்கள் அடிக்கடி உட்கொண்டால் 15 முதல் 20 வகையான நோய்கள் உங்களை அணுகாது. அதுதான் சுண்டைக்காய். ஒரு 10 சுண்டைக்காய்களை எடுத்து நன்கு தட்டி கொள்ளுங்கள். அவற்றை சுமார் 3 மணி நேரம் மோரில் ஊற வைக்கவும். பிறகு ஊற வைத்த சுண்டைக்காய் மற்றும் மோர் இரண்டையும் சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ளுங்கள். இந்த கலவையை வாரத்திற்கு 3 நாட்கள் தொடர்ந்து அருந்தி வாருங்கள். இதை தொடர்ச்சியாக உட்கொண்டு வரும் பட்சத்தில் சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள், வயிற்றுப்புண், இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், கொழுப்பு, ஏன் பல வகையான புற்றுநோய்களை கூட இது குணப்படுத்தும். வாழைப்பூவுல எத்தனை நன்மைகள் தெரியுமா? இரத்த சர்க்கரை குறைக்கும், குடல் ஆரோக்கியம் மேம்படும், பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகளுக்கு நல்லது, இரும்பு சத்து நிறைந்தது, இரத்த சோகை பிரச்சனைக்கும் உதவும். வாரத்தில் ஒரு முறை வாழைப்பூ சேர்த்தா உடல் ஆரோக்கியம் உறுதி. நாட்டுக்கோழி ஒரு 3/4 கிலோ, 1.5 கிலோ 2 கிலோ கூடாது. 3/4 கிலோலேருந்து 1.5 கிலோ நாட்டு கோழியை பிடிக்கணும். பிடிச்சி நல்லா தண்ணியாக சாறு வைங்க. சாறு வச்சு மிளகை நல்லா போட்டு சாறு வச்சு தட்டு நிறைய அந்த இதில் யூடியூப்பில் அடிக்கிறேன்ல அது மாதிரி அடிங்க. நல்லா எனக்கு வைத்தியம் இருந்தது. 1 கிலோ 3/4 கிலோ கோழியை தன்னை சாறு வைப்பாங்க. வச்சு சோறெல்லாம் போட மாட்டேன், அப்படி அடிப்பேன். அடுமமாவது ஒன்றாவது மொத்தம் போய் அனுபவத்தில் சொல்றேன். சரி சரி சரி, பெருமைக்கு நான் சொல்லலை, உண்மை. ஓகே ஓகே. எந்த எனக்கு வைத்தியம்